சரி, பழைய ஏற்பாட்டு காலத்துல எலியா வானத்தை பார்த்து வானத்துக்கு கட்டளை கொடுத்தாரு. மழை வராத மாதிரி 3 வருஷம் மழை பெய்யக்கூடாதுன்னு வானத்துக்கு கட்டளை போட்டாரு. 3 வருஷம் மழை வரல. பழைய ஏற்பாட்டு காலத்துல பாவம் கழுவப்படாத இருக்கிற காலத்திலேயே எலியாவால அற்புத அடையாளம் செய்ய முடிஞ்சிச்சுல. நானும் இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு தான் ஏன் நம்மளாலையும் செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு முறை எங்க வீட்டுல ப்ரேயர் நடக்குதுங்க. 6 மணிக்கு ப்ரேயர், 8க்கெல்லாம் முடிஞ்சிடும். மேகம் சூழ்து, மழை வரப்போகுது. நான் உடனே படியேட்டு மேலே ஏறி வானத்தை பார்த்து பேசினேன். வானமே இயேசு நாமத்தினால உனக்கு கட்டளை கொடுக்குறேன். இன்னைக்கு எங்கள் வீட்டில் ப்ரேயர் இருக்குது. ப்ரேயர் முடிஞ்சு ஜனமெல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு பிறகுதான் நீ மழை பெய்யணும். புரியுதா? இயேசு நாமத்தினால உனக்கு கட்டளை கொடுக்குறேன் சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஜனங்களும் மழையே இல்லை. ஜனங்க வந்தாங்க, ப்ரேயர் பண்ணாங்க, முடிச்சாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. நைட்டு 9:30 மணிக்கு மழை வந்துச்சுங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல எலியாவால முடிஞ்சிச்சுன்னா புதிய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிற நீதிமானா இருக்கிற நம்மாலையும் அற்புதம் செய்ய முடியும் அப்படின்றத நம்ம ஆணித்தரமா இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாம விசுவாசிக்கணும். அற்புத அடையாளத்தை செய்யணுமா?